4000 வாட்ச் ஹவர்ஸ் 9 வீடியோவில் வந்திருக்கிறது. இந்த ஸ்டேட்மெண்ட்டை கேட்கும் போதே ஆச்சரியமாக இருக்கா? இது பொய் சொல்கிற மாதிரி இருக்கா? நான் வீடியோ ஆதாரத்தோட இந்த வீடியோவில் நிரூபிக்கிறேங்க. இது மாதிரி ஒரு ஆள் இல்லை, 3 பேருக்கு வந்திருக்கு. அதில் 2 பேர் என்னுடைய கிளைண்ட்டு. அதில் ஒருத்தவங்களுக்கு 9 வீடியோவில் மானிட்டைசேஷன் ஆயிடுச்சு. இன்னொருத்தவங்களுக்கு 6 வீடியோவில், ஒரு வீடியோ 4 லட்சம் வியூஸ் போய் 11,000 சில்லற சப்ஸ்கிரைபர் போய் இப்போ அவங்களுடைய சேனலில் 10 வீடியோவில் 21,000 சப்ஸ்கிரைபர்ஸ்க்கு மேலே இருக்காங்க. அவங்களுடைய இன்டர்வியூ வெகு விரைவில் நம்மளுடைய சேனலில் வரும். நீங்கள் இதெல்லாம் இம்பாசிபிளுங்க அப்படின்னு நினைக்கிறீங்கள, இந்த இம்பாசிபிள்லாம் ராஜவித்யாலயா பாசிபிள் ஆகிட்டுருக்குங்க. இப்போ ரெகுலராக இங்கே யூடியூப் கம்யூனிட்டியில் இந்த மாதிரி என்டர்டெயின்மெண்ட் சேனலை விட்டுருங்க, எஜுகேஷனல் சேனலுக்கு மானிட்டைசேஷன் ஆக 1 இயர், 6 மந்த்ஸ், 7 மந்த், 8 மந்த்ஸ் இந்த மாதிரிலாம் ஆகும். ஆனால் ராஜவித்யாலயாவில் தான் 15லேருந்து 30 வீடியோக்குள்ளே பலரை மானிட்டைஸ் பண்ணியிருக்கோம். நீங்கள் ஃபஸ்ட் கமெண்ட்டில் லிங்க் இருக்கும், கிளிக் பண்ணி பாருங்கள். இன்டர்வியூஸ் எல்லாத்தையுமே நீங்கள் செக் பண்ணி பார்க்கலாம். நீங்கள் இந்த வீடியோவை கண்டினியூ பண்ணுறதுக்குள்ளே அந்த வீடியோவை பார்த்துட்டு வாங்க, நான் அந்த வீடியோவை நான் ப்ளே பண்ணுறேன். வணக்கம், என் பேர் ஆதிலக்ஷ்மி. என்னோட சேனல் பேர் ஸ்பார்க்கிள் நெஸ்ட் கிரியேஷன். சில்க் த்ரெட் யூஸ் பண்ணி ஜுவல்லரிஸ் மேக் பண்ணுறது, ஹேர் அசசரிஸ் மேக் பண்ணுறது, இந்த மாதிரி ஜுவல்லரி மேக்கிங் வீடியோஸ் தாங்க என்னோட சேனலில் நான் போஸ்ட் பண்ணிகிட்ருக்கிறேன். அது சேல்ஸும் பண்ணிகிட்டு இருக்கிறேங்க. நான் இந்த சேனலை March 14th, 2025 தான் ஆரம்பித்தேன். இது வரைக்கும் நான் 9 வீடியோஸ் அப்லோட் பண்ணியிருக்கிறேங்க. இப்போ கரெக்டாக 2 months ஆகிருக்குது. May 14th, 2025 எனக்கு 1000 சப்ஸ்கிரைபர்ஸும் ரீச் ஆகிடுச்சு, 4000 வாட்ச் ஹவர்ஸும் கம்ப்ளீட் ஆகிடுச்சு. ஸோ இப்போ என்னோட சேனல் மானிட்டைசேஷனுக்கு எலிஜிபிளாக இருக்குங்க. இதுக்கு முக்கியமான காரணம் யார் அப்படின்னு நான் சொல்லுவேன்னா, ராஜவித்யாலயா சேனலில் அந்த தம்பி சொல்கிற டிப்ஸ், அந்த ட்ரிக்ஸ் தாங்க நான் ஃபாலோ பண்ணினேன். என்னோட எல்லா வீடியோஸ்லேயுமே அட்லீஸ்ட் அவங்க சொல்கிற டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸில் ஏதாவது 1-2 நான் ஃபாலோ பண்ணுறதுக்கு ட்ரை பண்ணுவேங்க. அப்ளையும் பண்ணி பார்த்துருக்குறேன். ஸோ அதனால் மட்டும்தான் என்னால் இவ்வளோ சீக்கிரமாக 1000 சப்ஸ்கிரைபர்ஸ், 4000 வாட்ச் ஹவர்ஸ் ரீச் ஆகி மானிட்டைசேஷனுக்கு இவ்வளோ சீக்கிரமாக எலிஜிபிளாக முடிஞ்சுது. அதுக்கு நான் ஃபஸ்ட்டு ராஜவித்யாலயா சேனல் தம்பிக்கு நான் தேங்க்ஸ் சொல்லிக்கிறேங்க. ரொம்ப நன்றி தம்பி. உங்களோட வீடியோஸ் பார்த்து தான், அதில் இருக்கிற டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ் தான் நான் யூஸ் பண்ணி என்னோட வீடியோஸில் அப்ளை பண்ணி இவ்வளோ சீக்கிரத்தில் மானிட்டைசேஷனுக்கு எலிஜிபிளாக முடிஞ்சது. அதுக்கு ரொம்ப நன்றி தம்பி. ஒவ்வொரு வீக்கும் ராஜவித்யாலயா சேனலில் வர்ற வீடியோஸை நான் வாரம் கண்டிப்பாக நான் பார்த்துருவேன். அந்த மாதிரி நான் பார்க்கும்போதில் என்கிட்ட ஒரு நோட்டும் பெண்ணும் இருக்காங்க. அவங்க சொல்கிற டிப்ஸை நான் எழுதி வச்சுக்குவேன். இந்த மாதிரி நான் நிறைய டிப்ஸ்லாம் எழுதியிருக்கிறேன். அவங்களோட சேனல் பார்த்து என்னென்ன டிப்ஸ்லாம் அவங்க சொல்கிறாங்களோ அதை என்னோட நோட்டில் எழுதி வச்சுருக்கிறேன். ஸோ அடுத்தது அதுக்கப்புறம் நான் எப்போல்லாம் வீடியோவுக்கு கண்டென்ட் யோசிக்கும் போதுலையும், வீடியோ ஷூட் பண்ணும் போதில், ஸ்கிரிப்ட் எழுதும் போதில், அப்புறம் வீடியோ எடிட் பண்ணும்போது, இந்த மாதிரி எல்லா ஸ்டேஜஸ்லேயுமே அந்த டிப்ஸை நான் இதில் அப்ளை பண்ணுறதுக்கு நான் ட்ரை பண்ணியிருக்கிறேன். ஸோ அந்த டிப்ஸ் மூலமாக மட்டும்தான் என்னால் இவ்வளோ சீக்கிரத்தில் மானிட்டைசேஷனுக்கு எலிஜிபிள் ஆக முடிஞ்சது. அவங்க சொல்லியிருக்கிற நிறைய ரூல்ஸில் ஒரே ஒரு ரூல் மட்டும் நான் வயலேட் பண்ணிட்டேன். அது என்னன்னா, ஃபேஸ் காட்டி வீடியோ போடுறது. நான் இது வரைக்கும் என்னோட ஃபேஸ் என்னோட சேனல் வீடியோஸில் நான் எதுலேயுமே காட்டினது கிடையாது. சம் பர்சனல் இஷ்யூஸ்னால அதை கொஞ்சம் நான் போஸ்ட்போன் பண்ணியிருக்கிறேன்னே சொல்லலாம். அதுக்கப்புறம் நான் கண்டிப்பாக இனிமேல் பண்ணுவேன். சப்போஸ் நான் ஃபேஸ் காட்டி நான் வீடியோ போட்டிருந்தேன்னா இதுக்கு முன்னாடியே எலிஜிபிள் ஆகிருக்குமோ அப்படிங்கிறதுமே எனக்கு தோணிட்டு தான் இருக்குது. அகைன் நான் திரும்பவும் ராஜவித்யாலயா சேனல் தம்பிக்கு என்னோட வாழ்த்துக்களையும் நன்றியும் தெரிவிச்சுக்கிறேன். நன்றி தம்பி. அந்த வீடியோ நீங்கள் பார்த்துருப்பீங்க. அவங்க என்னுடைய சேனலை ரெகுலராக ஃபாலோ பண்ணுறாங்க. இப்போ நீங்கள் கேட்கலாம், நானும் தான் உங்களுடைய சேனலை ரெகுலராக ஃபாலோ பண்ணுறேன், கமெண்ட்லாம் பண்ணுறேன். நீங்கள் பார்க்குறீங்க, ஆனால் நான் சொல்கிறத உங்களுடைய வாழ்க்கையில் அப்ளை பண்ண மாட்டேறீங்க. நாலேஜ் மட்டுமே இட் இஸ் நாட் இனஃப். அப்ளைடு நாலேஜ்ன்றது தேவைங்க. நீங்கள் பார்க்குறீங்க, கமெண்ட் பண்ணுறீங்க, ஆனால் இன்றைக்காவது நான் சொல்கிறத கேட்டிருக்கீங்களா? 99% கேட்க மாட்டீங்க. எனக்கு அது தேவையும் இல்லைங்க.
ஒரு 100 யூடியூபரை மானிட்டைஸ் பண்ணால் போதுன்றது தான் என்னுடைய எண்ணம். நிறைய பேர் பண்ணக்கூடிய மிஸ்டேக்ஸ் என்னன்றதை சொல்கிறேன். அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா, வியூஸை தான் அவங்க வந்து பார்க்குறாங்க. இவ்வளோ வியூஸ் கிடைக்குமா, அதுக்கு இந்த மாதிரி போட்டுடலாமா, ஒரு விளாக் மாதிரி போட்டுடலாமா, இல்லை ஸ்டோரி மாதிரி போட்டுடலாமா, குவிஸ் மாதிரி போட்டுடலாமா, சமையல் போடலாமா, மினி விளாக் போடலாமா, இப்படியே தான் சுற்றிட்டு இருக்கீங்க. சம்பாதிக்கணுன்ற எண்ணம் உங்களுக்கு இல்லை. இப்போ நான் வியூஸ்ன்றதுக்கு ஒரு சின்ன எக்ஸாம்பிள் கொடுக்குறேங்க. இப்போ எங்களுடைய ஊரில் வந்து ஒரு தடவை நான் வெளியில் போயிட்டு இருக்கும்போது ரோட்டில் இந்த கயர் மேலே ஏறி நின்று ஒரு விஷயம் பண்ணுவாங்க தெரியுங்களா. ஒரு குழந்தைங்களை ஏற்றி விட்ருவாங்க. அம்மா கீழே வந்துட்டு ஒரு தட்டை மூடி வச்சுட்டு டம்மு 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 டம்னு அடிப்பாங்க பாருங்கள். அப்படி அடிக்கும் போது தெருவில் இருக்கவங்க, அதாவது தெருவில் காமன் மேனாக ஒரு நடந்து போகிறவங்க பார்த்தா ஓகே. ஆனால் கடைக்காரவங்களே, ஓனரே கல்லா விட்டு எந்திரிச்சு வந்து வெளியில் நின்று பார்ப்பாங்க. எல்லாம் கும்பலாக இருந்து பார்ப்பாங்க. இதுக்கு பேர் தான் வியூஸ். யூடியூப்பில் வியூஸ் வர்றது வந்து இட் இஸ் ஈக்குவல் டு திஸ் சம்பவம் அப்படின்னு வச்சுக்கோங்க. பார்க்குறது முக்கியம் இல்லைங்க, உங்ககிட்ட வாங்கணும். உங்கள் வீடியோவை பார்த்துட்டு தேங்க்ஸ் சொல்லிவிட்டு டாட்டா பை பை நல்லா இருக்குது இதை சொன்னால் என்ன யூஸு? நீங்கள் ஏதோ ஒரு பிஸ்னஸ் பண்ணுங்கள். பிஸ்னஸ் பண்ணுறதுக்காக யூடியூப்க்கு வாங்க. யூடியூபே தொழிலாக பண்ணிங்கன்னா நீங்கள் வந்து உங்களுடைய சேனலை நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள். நீங்கள் எவ்வளோ நாள் சஸ்டெயின் ஆகுறீங்கன்னு நான் பார்க்குறேன். இப்போ நீங்கள் சொல்லலாம், இந்த இர்ஃபான்ஸ் வியூ தான் பிளாக் தானே போடுறாரு. ஏங்க, இர்ஃபான்ஸ் வியூ வந்து அவர் ஸ்டார்ட் பண்ண டைமின்றதை வேறு, அவர் யூடியூப்பில் வர வியூஸை மட்டுமே ஏர்ன் பண்ணுறது கிடையாது. அவர் வந்து இந்த கடை திறப்பு விழா, இல்லை ஒரு இடத்துக்கு போய் ரிவ்யூ போடுறாங்க, இல்லை மூவி ப்ரமோஷன்ஸ். அதாவது இர்ஃபான்ஸ் வியூன்ற ஒரே ஒரு ஆளை மட்டும் அப்படியே, அந்த ஒரு ஆளை மட்டும் அப்படியே பிடிச்சிக்காதீங்க, சரிங்களா? அந்த ஒரு ஆள் பக்கத்தில் நீங்கள் வேறு எந்த யூடியூபரை வேணால் நீங்கள் பொருத்தி பாருங்கள். ஒரு சின்ன ஒரு ஷார்ட்ஸ் போடுறதுக்கு 50,000 ரூபா கேட்பாங்க. ஒரு மேட்ரஸ், அதாவது இந்த பெட்டெலாம் இருக்குது பார்த்தீங்களா, அதில் ப்ரமோஷன் பண்ணிகிட்டு இருப்பாங்க. ஃபேஸ் வாஷ்க்கு ப்ரமோஷன் பண்ணிகிட்டு இருப்பாங்க. இது தப்பு கிடையாது, இது வந்து அவங்களுடைய தொழில், சரிங்களா? யூடியூப் வீடியோ மேலே விளம்பரம் வருதில்ல, யூடியூப் வீடியோக்குள்ளே ஏன் விளம்பரம் போடக்கூடாது? இப்போ இந்த சப்ஸ்கிரைபர் இருக்காங்கள்ல, அவங்க வந்து என்னுடைய வீடியோ ரெகுலராக ஃபாலோ பண்ணியிருக்காங்க. அவங்க வந்து பார்த்துருக்காங்க நம்ம யூடியூப்பில் இந்த மாதிரி ஒரு பிஸ்னஸ் பண்ணணும்னு சொல்லிட்டு. அவங்களுக்கு என்ன, அவங்க வந்து அதில் ஏதோ ஒரு கோர்ஸ் படிச்சிருக்காங்கன்னு சொன்னாங்க. நான் அவங்கள்ட்ட பேசினப்போ அந்த கோர்ஸில் இருக்கக்கூடிய வீடியோஸ் எடுத்து அழகாக அதில் போஸ்ட் பண்ணியிருக்காங்க. இப்போ பாருங்கள், அதில் ஆர்டர்ஸும் அவங்களுக்கு வருது. நானே எனக்கு வந்து ஒரு யூனிக்கான ஒரு விஷயம், ஏதாவது பிரேஸ்லெட் மாதிரி பண்ணி கொடுங்க அப்படி சொல்லி நான் கேட்குறேன். இன்னொரு விஷயம், இவங்க வந்து ஷார்ட்ஸே போடலைங்க. நீங்கள் ஷார்ட்ஸ் போட்டுட்டு, அதாவது ஷார்ட்ஸ் மொத்தமாக போடாதீங்கன்னு நான் சொல்லலை. நீங்கள் ஒரு 10,000 20,000 சப்ஸ்கிரைபர் வந்ததுக்கப்புறமா ஷார்ட்ஸ் போடுங்க. ஏன் நான் சொல்கிறேன்னா, ஷார்ட்ஸ்லேருந்து யார் வேணால் உங்களுடைய சேனலுக்கு வரலாம், சப்ஸ்கிரைப் பண்ணலாம், வீடியோவை பார்க்காம இருக்க வாய்ப்பு இருக்குது. அடுத்த விஷயம் என்னென்னா, லைவ் போடுறீங்க. லைவ்லையும் யார் வேணால் உள்ளே வரலாம் இல்லையா? அதுவும் நீங்கள் வந்து இயர்லியாகவே போடுறீங்க. நீங்கள் வந்து ஒரு 10,000 சப்ஸ்கிரைபர் உங்கள் வீடியோ போட்டோடனே உடனடியாக கமெண்ட் பண்ணுறாங்க அப்படின்னா, அந்த நேரத்தில் வந்து நீங்கள் ஷார்ட்ஸ் போடலாம், லைவ் போடலாம். மற்ற நேரம் வந்து நீங்கள் போட்டிங்க அப்படின்னா தேவையில்லாத ஆடியன்ஸ்லாம் உள்ளே வருவாங்க, உங்கள் வீடியோஸை பார்க்க மாட்டாங்க. அடுத்து என்னென்னா, டெய்லி வீடியோஸ் போட்டுட்ருக்குதுங்க. இப்போ டெய்லி வீடியோஸ் போட்டுட்டு இருந்தீங்கன்னா உங்களை என்ன நினைப்பாங்க? உங்களுக்கு வேலை வெட்டி இல்லைன்னு நினைப்பாங்க. ஒன்று. ரெண்டாவது, நீங்கள் வேறு வேலையை பார்க்கணும்ல. இப்போ நானே வந்து யூடியூப் கோச்சிங் பண்ணிகிட்ருக்கேங்க. வாரத்தில் 5 நாள் கோச்சிங் பண்ணிகிட்டு இருந்தேன், 2 நாள் வீடியோ போட்டுட்டு இருந்தேன். இப்போ எனக்கு அதுவும் பத்தலை, 6 நாள் கோச்சிங் பண்ணிகிட்ருக்கேன், 1 நாள் வீடியோ போட்டுட்ருக்கேன். ஸோ உங்களுக்கு ஏதாவது வேறு வேலையை பாருங்க, அந்த வேலையை பாருங்கள், சரிங்களா? அடுத்தது என்ன அப்படின்னா, நீங்கள் வந்து 100 வீடியோ போடணும், இல்லை மாதக்கணக்காக நம்ம இருக்கணும், இப்படிலாம் கிடையாதுங்க. நீங்கள் இதை சொன்னால் கேட்க மாட்டீங்க. இப்போ என்னுடைய கன்சல்ட்டிங் ஒருத்தவங்க வந்திருந்தாங்க. அவங்க என்ன சொல்லியிருந்தாங்கன்னா, நான் கேட்டேன், ஏன் என்னுடைய கன்சல்ட்டிங் வந்தீங்க அப்படின்னு நான் கேட்டேன். அவங்க சொன்னாங்க, உங்களை மாதிரியே யூடியூப் டிப்ஸ் போடுறவங்க நிறைய பேருடைய வீடியோஸ் நான் பார்த்துருக்கேன். அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா, அன்ரியலிஸ்டிக் விஷயங்களை சொல்கிறாங்க. இப்போ வந்து ஒரு வீடியோ மேலே போட்டுட்டு கீழே உட்காந்து இதை பார்த்துக்க புக்கன் சிரி அப்படின்னு சொல்கிறாங்க. இது என்னால் பண்ண முடியாது. இது ஒன்று. ரெண்டாவது, நீங்கள் காப்பி பேஸ்ட் பண்ணி போட்டால் போதும் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்புறம் வந்து நீங்கள் வந்து கார்ட்டூன் அனிமேஷன் க்ரியேட் பண்ணுங்கன்னு சொல்கிறாங்க. இப்போ டான்ஸ் ஆடி வீடியோ போடுங்கன்றாங்க, vlog போடுங்கன்றாங்க. இதிலலாம் எனக்கு வந்து பணம் சம்பாதிக்க முடியாது. இன்னொன்று, இந்த 30 செட்டிங்ஸை மாற்றுங்க,
23 செட்டிங்ஸை மாற்றுங்க, 21.5 செட்டிங்ஸை மாற்றுங்கன்னு சொல்கிறாங்க. நான் என்ன பண்ணேன், ஒரு ஃபோனை ஓட விட்டுட்டு இன்னொரு ஃபோன் எடுத்து வச்சுட்டு அந்த ஃபோனில் அவங்க சொல்கிற செட்டிங்ஸ் எல்லாத்தையுமே நான் மாற்றி பார்த்தேன். ஆனால் மாற்ற முடியல. ஏன்னா ஆல்ரெடி அந்த செட்டிங்ஸ் என்னுடைய சேனலில் இருக்குது. அது இருந்தாலும் வியூஸ் போல். நீங்கள் தான் ரியாலிட்டியை சொல்கிறீங்க, வியூஸ் முக்கியம் இல்லை, வியூவர்ஸ் தான் முக்கியம்னு சொல்கிறீங்க. இப்போ நீங்கள் கேட்கலாம், வியூஸ் வந்தால் தானே என்னுடைய பொருளை வாங்குவாங்க அப்படின்னு கேட்கலாம். நான் என்ன சொல்கிறேன்னா, அதுக்கு தான் நான் சொன்னேன், வியூஸுன்றது தேவை, ஆனால் அது ரைட் வியூஸுன்றது தேவை. இப்போ ரோட்டில் போயிட்டு நீங்கள் ட்ரெஸ் இல்லாமல் போனீங்கன்னா எல்லாருமே வரும், எல்லாருமே உங்களை பார்ப்பாங்க, அதுக்கு பேரும் வியூஸ் தான். அது வந்து தேவையில்லை, ரைட் வியூஸுன்றது தேவை. இப்போ ஒரு தவறுங்க, அவர் வந்து ஒரு டாக்டராக இருக்கார், அதுக்கப்புறமா ஜாதகம் பற்றி போடுவார், அப்புறம் ஹெல்த் ரிலேட்டடாக போடுவார். இந்த மாதிரி போடும்போது அவர் யாருன்ற ஒரு ஐடென்டிட்டி கிரைசிஸ் வருது இல்லையா? அதனால் நான் சொல்ல வேண்டிய விஷயம் என்னென்னா, நீங்கள் உங்களுக்குன்னு ஒரு பிஸ்னஸ் எடுத்துக்கோங்க. அந்த பிஸ்னஸில் நம்ம இந்த லெவலுக்கு வரணும். நீங்கள் பெருசாகவே யோசிங்க. யூடியூப், இப்போ நான் இந்த யூடியூப் கோச்சிங்கில் வந்து 3 டைம் ஜோனில் வந்து நான் கோச்சிங் பண்ணிகிட்ருக்கேங்க. இந்தியன் டைமிங்கில் ஒன்று, கத்தார் டைமிங்கில் ஒன்று, அமெரிக்கன் டைமிங்கில் ஒன்று, சுவிட்சர்லாந்து டைமிங்கில் கோச்சிங் பண்ணியிருக்கேன். எப்படி என்னால் முடியுது? த்ரூ யூடியூப் மூலிமா தான். சரிங்களா? அது மாதிரி ஏதோ ஒரு பிஸ்னஸ் எடுங்க, அந்த பிஸ்னஸை ப்ரமோட் பண்ணுறதுக்காக யூடியூப்க்கு வாங்க. யூடியூப் வருவோம், நம்ம வந்து குவிஸு போடலாம், நம்ம மினி விளாக் போடலாம் அப்படின்னா நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள். இன்னும் ஒரு 5 வருஷத்தில் நம்ம வந்து மீட் பண்ணலாம். நீங்கள் வந்து உங்களுடைய சேனல் என்ன நிலைமையில் இருக்குன்னு நம்ம வந்து பார்க்கலாங்க. இன்னொரு விஷயம், உங்களுக்கு வந்து யூடியூப் பற்றி தெரியல அப்படின்னா இப்போ உட்காந்து கற்றுக்கிடாதீங்க. உங்களுக்கு ஏஜும் ஆயிடுச்சு, உங்களுக்கு டைமும் இல்லை அப்படின்னா இப்போ கற்றுக்கிட்டிங்கன்னா எப்போ நீங்கள் படித்து எப்போ நீங்கள் வியூஸை கெயின் பண்ணுவீங்க? சரிங்களா? சில பேர் என்ன பண்ணுறீங்க, கூகுள் ஆட்ஸை போட்டு விட்றீங்க. அதுக்கெல்லாம் அந்த குறுக்கு வழிக்கெலாம் நீங்கள் காசு ஸ்பெண்ட் பண்ணுறீங்க. சரிங்களா? அப்படி நீங்கள் பண்ணிங்கன்னா கூகுளுக்கு என்ன சொல்லும், என்ன தகவல் நீங்கள் சொல்கிறீங்க? அதாவது நம்ம வந்து காசு கொடுத்தா தான் இவனுடைய சேனல் ப்ரொமோட் பண்ணலாம், இவன்கிட்ட நிறைய காசு இருக்குது அப்படின்ற ஒரு சிக்னலை கொடுத்துறீங்க. அதுக்கப்புறமா உங்களுடைய சேனலை அது வந்து ப்ரொமோட்டே பண்ணாது. சரிங்களா? உங்களுக்கு தெரியல அப்படின்னா என்னுடைய கோச்சிங் வாங்க. சரிங்களா? கோச்சிங் வந்தீங்க அப்படின்னா உங்களுடைய சேனலுக்கு 0 to 1000 சப்ஸ்கிரைபர்ஸ், 4000 ஹவர்ஸ் வாட்ச் டைமை உங்களுடைய சேனலுக்கு 4 months டைமில் என்னால் கொண்டு வரைக்க முடியும். இதற்கு மானடைஸ் மாஸ்டர்ன்ற ஒரு மெத்தடை நான் வந்து யூஸ் பண்ணுறேன். இதில் வந்து வாரத்தில் 2 வீடியோ போட்டால் போதும். டெய்லி வீடியோஸ் போட வேண்டிய அவசியம் இல்லை, ஷார்ட்ஸ் போட வேண்டிய அவசியம் இல்லை, லைவ் வர வேண்டிய அவசியம் இல்லை. இந்த உங்களுடைய டேலண்ட் நல்லா இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் சீக்கிரமே பிக்கப் ஆகிறதுக்கான வாய்ப்பு அதிகமாக இருக்குது. நீங்கள் வந்து எல்லாத்தையும் நானே கற்றுக்குவேன், இப்போ வந்து உங்களுக்கு 60 வயசுன்னு வச்சுக்கோங்களேன், நீங்கள் வந்து மற்றவங்களோட வேகமாக ஓடணும். 30 வயசுனா பரவாயில்ல, இன்னும் ஒரு 5 வருஷம் நீங்கள் வேஸ்ட் பண்ணலாம். நீங்கள் யூடியூப்பில் ஃபுல்லாக தேடி கண்டுபிடிச்சி நிறைய வீடியோஸ் இருக்குது, அதில் எது ரைட் வீடியோஸ்ன்னு கண்டுபிடிச்சி நீங்கள் போகலாம். இல்லை உங்களுக்கு டைம் இல்லை, நான் வந்து ஃபாஸ்ட்டாக பண்ணணும், எனக்கு வந்து இந்த மாதிரி ஸ்லோவாக எனக்கு வந்து போகிறது பிடிக்கல அப்படின்னா நீங்கள் வரலாம். இல்லை நான் யூடியூப்லேயே பார்த்து கற்றுக்குவேன் அப்படின்றக்கவங்க அதில் கூட நீங்கள் பண்ணலாம். என்னுடைய கிளைண்ட் இன்டர்வியூஸ்ன்றது ஃபஸ்ட் கமெண்டில் இருக்குது, கிளிக் பண்ணி பாருங்கள்.